Thank you all for coming. Sorry for the little delay. நாம் யோவான் 4ஆம் அதிகாரத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறேன். சமாரியா ஸ்திரியை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அநேக ஆழமான காரியங்கள் அங்கே உண்டு. அந்த சமாரியா ஸ்திரீ தன்னுடைய ஊருக்குள்ளாக போய் அநேகரை ஊர்ல உள்ள நபர்களை அழைத்து கொண்டு வந்து என்னை குறித்து ஒரு உண்மையான காரியங்களை ஒருவர் சொன்னார், நீங்க வந்து பாருங்கள் என்று ஊராரை அழைத்து கொண்டு வருகிறது வரையிலும் நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். உங்களோட இந்த ஸ்கிரீனை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரத்துல இயேசுவை குறித்து சாட்சி பெறுந்த சமாரியா ஸ்திரீ. ஏன்னா அநேகர் இந்த யோவான் புத்தகத்திலேயே அநேகர் பிகினிங்ல இருந்தே யார் அநேக நபர்கள் சாட்சி பகிர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கலாம். கடந்த வாரம் நாம எப்படியாக சாட்சி பகிர வேண்டும், அவளுடைய ஒரு ஆதங்கத்தை குறித்து கடந்த வாரத்துல நான் பார்த்தேன். நாம் எப்படியாக என்னுடைய அனுபவ சாட்சிகளையும் சில காரியங்களும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாள்ல அதன் தொடர்ச்சியான காரியங்களை நாம் பார்க்கலாம். சமாரியாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவோடு பேசுகிறதை கண்டு சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்புறம் அதே அதிகாரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இயேசு அவர்களை நோக்கி, நான் அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரிகளை முடிப்பதே என்னுடைய போஜனம், அதாவது ஊழியம் செய்வதே என்னுடைய போஜனம் என்பதாக சொல்லுகிறது. அப்புறம் விளைநிலங்களை குறித்து பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் விளைநிலங்கள் அதிகமாக உண்டு. கண்களை ஏறெடுத்து பார்த்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதனை குறித்து பார்த்தோம். 39வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவனானார்கள். அந்த ஸ்திரீ சொன்ன சாட்சி நிறைய பேர் இதுல சாட்சி சொல்லுகிறதை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தில் சாட்சி பகிர்ந்த இதர நபர்கள்னு கொஞ்சம் பேரை கொண்டு வந்திருக்கிறார். ஒன்னு பிலிப்பு, நத்தானுவேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகி இயேசுவே என்றார். இயேசுவை கண்டவர்கள் சும்மா இருக்கிறது இல்லை. அதுலயும் இவங்க வேதத்தை அறிந்தவர்கள் சொல்றாங்க. பிலிப்பு நியாயப்பிரமாணத்துல தீர்க்க தரிசனத்துல எழுதியிருக்கிற அந்த நபரை நாங்கள் கண்டோம், வேற யாரும் இல்லை, நாசரேத்துல இருக்கிறாரே யோசேப்பு, அவருடைய குமாரனாகிய இயேசு. உடனே நாத்தானுவேல் விசாரிக்கிறான், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ, உண்டாகக்கூடுமோ, வந்து பார். பிலிப்பு சொல்லுகிறான், நீ வந்து பார். இயேசு நாத்தானுவேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து சொல்லுகிறார், இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேல். ஒரு சாட்சி பிலிப்புடைய, ஒரு நிமிஷம், பிலிப்புடைய சாட்சி, ஒரு பிலிப்புடைய சாட்சி இப்போ நாத்தானுவேலை இயேசு இடத்துல வந்ததும் இயேசு இப்போ நாத்தானுவேலை குறித்து சாட்சி சொல்லுகிறார், இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேல். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து அங்க அபுதாபியில் இருந்த நாட்கள்ல எல்லா வாரங்களும் ஞாயிற்றுக்கிழமை நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறது உண்டு. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் எங்களுடைய வீட்டுல பைபிள் ஸ்டடி நடக்கும். ஒரு நாள் ரோட்ல வழியா ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஆளு நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரக்கூடிய ஒரு பைபிளையும் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது முருகன் ஒரு சகோதரர், சில சமயங்கள்ல நம்முடைய பைபிள் ஸ்டடியில கூட வருவார், பில்லின்னு பேர் அவருக்கு. அவரு ரட்சிக்கப்பட்டவர். அப்போ அவ பிகினிங் அவர் இவரை பார்த்து கேட்டிருக்காரு, சார் பிரதர் நீங்க பைபிள் தூக்கிட்டு போறீங்களா எங்க?
இங்க பைபிள் ஸ்டடி நடக்குது, அதுக்கு போறேன், வரீங்களா? நீங்களும் வரலாமா? அவர் கேட்டிருக்காரு, நான் வரலாமா? வாங்க. அன்றைக்கு வந்தவர் ஒரு சின்ன வார்த்தை, வாங்க, அவ்வளவுதான். அவர் வந்து இன்னைக்கு வர என்னுடைய பைபிள் ஸ்டடிக்கு அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் ஒன்றும் செய்யல. ரோட்ல பார்த்து 2 நபர்கள் சந்தித்து கொண்டார்கள். சமயங்கள்ல நாம செய்கிற சின்ன ஒரு ஊழியம், ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இந்த மாதிரி நபர்களை சந்திக்கும் பொழுது, வாங்கலேன் சர்ச்சுக்கு வாங்கலேன், கூப்பிடுங்க, இன்வைட் பண்ணுங்க. வரலன்னா ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபர்கெட் இட். அதுக்காண்டி அவங்களுக்கு போன் நம்பரை வாங்கி தொந்தரவு பண்ணக்கூடாது. வாங்க, வந்து பாருங்க அப்படின்னு. பிலிப்பு அந்த மாதிரி நத்தானுவேலை அழைக்கிறார். இங்க சமாரியா ஸ்திரீ அந்த ஊர்ல போய் சொன்னது நிமித்தமாக பின்னாட்கள்ல பிலிப்பு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. புரியுதுங்களா? இத மாதிரி யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கொண்டு சொல்றான், இத உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவன். ஒவ்வொருத்தரும் when they recognize Jesus, there will be a miracle happening around them. சீமோன் பேதுரு அவரை குறித்து சொல்லுகிறான், ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து இருக்கிறோம். இது அவரை குறித்து சொன்ன சாட்சிகள். தேவதூதன் சொன்னான், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். இதெல்லாம் சாட்சிகள், தேவதூதன் சொல்லுகிறார். அப்போ அந்த ஸ்திரீயினுடைய சாட்சியின் நிமித்தம் அந்த ஊர்ல உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அதுதான் ரொம்ப ஒரு மார்வலஸ் திங். ஏன், எப்படி 2 நாள் அங்க தங்கினார்? ஏன்னா யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் சம்பந்தங்கள மாட்டாங்க. அதுலயே யூதர்கள் சமாரியர்கள் தாழ்மையாக நினைக்கிறவர்கள். அவர்கள் வீட்டுல ஆகாரம் உண்ண மாட்டாங்க, அவங்க யூஸ் பண்ற பாத்திரத்துல இவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஊர்கள்ல கூட இந்த மாதிரி ஜாதி இதுகள்ல அடிப்படையில ஜனங்களை செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஆனா இயேசு அவர்கள் 2 நாள் தங்கி நீங்க இருந்துட்டு போங்கன்னதும் அவரு உடனே, எனக்கு அதான் புரியல, அவரு உடனே ஒத்துக்கொண்டார். அவருக்கு அதான் அதில் உள்ள பியூட்டி. ஆண்டவுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுவதற்காக தன்னுடைய ஈகோ இதெல்லாம் விட்டு கொடுத்து 2 நாளைக்கு அவர் 2 நாள் அங்கே தங்கினார். 2 நாள் அங்க போய் தங்கிட்டாரு. அப்பொழுது அவருடைய உபதேச நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, நீ அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். 2 நாளைக்கு பின்பு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். இப்ப என்ன கேள்வி, அவங்க என்ன கண்டுகொண்டாங்க? உலகத்தின் கிறிஸ்துங்கிற மேசியா வருவார். நான் முதல்ல போன வாரம் எடுத்தது, அவர் இவர்தான் என்று அறிந்து கொண்டார்கள். அப்படின்னா இந்த 2 நாளும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குது. ரெட்ரீட், நம்ம ஊர்ல ரெட்ரீட்பாங்க. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைடட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இவ்வளவு. அது மாதிரி சமாரியாவில் 2 நாள் அவர் வந்திருக்காருன்னா உடனே ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க, ஒரு வீட்டுல தங்கி இருப்பாங்க. அதுதான் கேட்க. இது இயேசு கிறிஸ்து தங்குறது மாத்திரமில்ல, அவருடைய சீஷர்களும் அவரோட கூட கட்டாயமா தங்கி இருக்க வேணும். ஏன்னா அவர் தானே பாஸ். அவரை விட்டுட்டு சீஷர்களுக்கு போவாங்களா, முதல்ல கொஞ்சம் கருத்து பண்ணியிருப்பாங்க.
மூஞ்சி எடுத்திருப்பாங்க. என்ன நீ சமாரியர் ஊர்ல போய் தங்குறதா? ஆனா அந்த ஜனங்களும் இவரை உண்மையா வருந்தி அழைத்து கொண்டாங்க. ஏன்னா இவரை பேசி பார்த்தது இது வித்தியாசமான நபர், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபர் இவர்தான் என்பதை கண்டுகொண்டார். இன்னொன்னு, ஆண்டவர் சொன்னார்ல, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாங்க. அந்த தண்ணீரை அவருக்கு பருக ஆரம்பிச்சாச்சு. தட் மீன்ஸ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை ஆவியானவர் அங்க கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ சமாரியாவில் இயேசு என்ன செய்து கொடுத்திருப்பார்? இந்த 2 நாளும் தங்கி எப்படியும் காலையில ஒரு 7-8 மணில இருந்து சாயங்காலம் 8 மணி வரை கண்டினியூஸ் பிரீச்சிங் போய்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ஏசப்பா பிரீச்சிங் எல்லா இடங்கள்லயும் நீங்க ஏசப்பாவுடைய பிரீச்சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கடற்கரையில பிரீச் பண்றதை பார்க்கலாம், வீடுகள்ல பிரசங்கம் பண்ணினார், கலிலேய கடற்கரை ஓரங்கள்ல பிரசங்கம் பண்ணதை பார்க்கலாம், யோர்தான் நதியோரத்துல பிரசங்கம் பண்ணுகிறத பார்க்கலாம், மலை அடிவாரத்துல மலை பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கலாம், சமாரியாவில் இங்க 2 நாள் தங்கி ஊழியம் பண்ணுகிறதை பார்க்கலாம். எல்லாம் he has been preaching. அப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு உயிர் தெழுந்த பின்பு 2 சீஷர்கள் வந்தாங்க. எம்மாவு கிராமத்திற்கு செல்லுகிற 2 சீஷர்கள். அவர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் செய்தார். அப்ப நான் என்ன செய்து கொடுத்திருப்பார் என்று நான் சொல்ல வர்றேன்னா, அன்றைய தினமே அவர்கள் 2 பேர், யாரு? எம்மாவு உயிர் தந்த பின்பு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். யாரு? இந்த 2 சீஷர்களும். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுதாமே அவர்களோட கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயப்பா என்பவன் பிரதியுத்தரமாக சொல்லுகிறான், இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவர்களை அறியாதபடிக்கு நீ அந்நியராக இருக்கிறீரோ? அவர் எவைகள் என்றார். இயேசு கேட்கிறார், எவைகள்? அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆட்களுக்கு பிடித்து சிலுவையில் இருந்தார்கள். அதையும் ஒத்துக்கிறாங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனால் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாரமே கல்லறையில் இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். சம்பவத்தை சொல்றாங்க. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார். இப்பதான் அவருக்கு பார்ட்ட பாருங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர். இவங்க விஷயம் தெரிஞ்சவங்க யூதர்கள். சமாரியாவில் உள்ளவர்களுக்கு மோசேயினுடைய பிரமாணத்தை மாத்திரம் தான் தெரியுமே தவிர ஏசாயாவையோ எரேமியாவையோ ஓசியா யோவேலையோ ஆமோஸ் ஒபதியாவையோ எந்த தீர்க்க தரிசன புத்தகங்களே தெரியாது. அப்போ அவர் சொல்றாரு, புத்தி இல்லாம மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி மோசே முதலே சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லியவளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அதே அதிகாரம் 44வது வசனத்துல பாத்தீங்கன்னா,
அவர்களை நோக்கி மோசையின் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசி, ஆகமம், தீர்க்கதரிசிகளின் ஆகமம், சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது என்று நான் உங்களே இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த விசேஷங்கள் விளைந்தார். உண்மைதான். ஆனா சமாரியர்கள்ட்ட அப்படி பேசியிருக்க மாட்டாரு. என்னை குறித்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்று 18 சொன்னது நான் தான். ஆனா தீர்க்க தரிசன புத்தகம் உங்களுக்கு தெரியுமா? அவர் அப்போ ஒருவேளை கடிந்து கொண்டிருப்பார். நீங்க இதனாலதான் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கணுங்கிறது. நாங்க சங்கீதங்களை ஏற்றுக்கொண்டோம், தீர்க்க தரிசனம் ஏற்றுக்கொண்டோம், நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்போ ஒருவேளை அவர்கிட்ட பழைய ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்கிரிப்ட் இருந்திருக்கலாம். அப்போ யூதர்களுக்கு இவ்வளவு விளக்கமா சொன்னவர் சமாரியர்களுக்கு பைபிள் ஸ்டடி ஆதி முதல் எங்க இருந்து எடுத்திருப்பாரு? ஏசாயாவை குறித்து பேசியிருப்பார். அங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் ஜனங்களை குறித்து பேசியிருப்பார். அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க, நீங்க யார் தெரியுமா? சமாரியர்கள்லாம் நீங்க யார் தெரியுமா? சாலமன் ராஜாவுடைய காலத்துல நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்க. 10 கோத்திரமும் 2 கோத்திரமும். அந்த வம்சத்தார் நீங்கள். உங்களை அசீரியர்கள் சிறைப்பிடித்து போனாங்க. நாங்க பியூரா இருந்தோம், நாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொண்டோம், நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, நீங்க சிறைப்பட்டு போவீங்கன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லியிருந்தார். எரேமியாவில எவ்வளவு நாள் இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தார். எவ்வளவு நாளைக்கு பிறகு நீங்க திருப்பி வருவீங்க சிறையிருப்பிலிருந்து என்பதை குறித்து சொல்லியிருந்தார். அதே சொன்ன வண்ணமாக எஸ்ரா நெகேமியா தலைமையில திருப்பி வந்தாங்க, ஆலயம் கட்டுனாங்க. நீங்க எங்களுக்கு உதவி பண்ண வந்தீங்க, நாங்க எங்க ஆட்கள் உங்களை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க யூதர்கள் தங்களுடைய சரித்திரத்தை கம்ப்ளீட்டமா டாக்குமெண்ட், அதான் வேதபாரருடைய வேலை, சரித்திரத்தை டாக்குமெண்ட் பண்றது. யூதர்கள் எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை. அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. சாரி, இப்போ திருப்பி ஒரு மதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் வாயை திறந்து கேட்டிருப்பாங்க, அப்படியா எங்களை பற்றி அங்க சொல்லி இருக்குது. ஆமா, தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல சொல்லிருக்கிறாரு. உங்க ஊருக்கு இஸ்ரேலுக்கு ஆமோசும் ஓசியா என்ற 2 தீர்க்க தரிசி அனுப்பினாரு. உங்க ராஜா கேட்கல, கீழ்ப்படியல. இயேசு கிறிஸ்து இப்போ நம்மளே ஒண்ணும் தெரியாது, எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு உள்ள நம்மளே படிச்சு இவ்வளவு விவரமா நம்ம எடுக்கும் பொழுது அவர் அதிலேயே வாழ்ந்தவர். அவர் இதையெல்லாம் சமாரியர்களுக்கு சொல்லாமலாம் இருப்பார். 2 நாள் பின்ன என்ன பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கி இருப்பாரா இல்லையா? சும்மா சாப்பிட்டு தூங்கி இருப்பாரா? இல்ல. இங்கெல்லாம் அதெல்லாம் எழுதல. அதனாலதான் பின்னால அவர் சொல்லுவார், யோவான் தான், அவர் செய்தவளெல்லாம் எழுதணும்னா இடம் பத்தாது அப்படின்னு. அப்போ அவர் எல்லாம் சொல்லியிருப்பார். அப்போ அவங்க அப்படியா நாங்க சிறைப்பட்டு போவோங்கிறத எழுதியிருக்குதா? எப்ப போவோங்கிறதும் எழுதியிருக்குதா? வேற என்ன எங்களை பற்றி என்ன எழுதியிருக்குது? அப்புறம் யூதர்களை பற்றி சொல்லியிருப்பாரு. ஆமா, எங்களை பற்றி 70 வருஷம் நாங்க சிறைப்பட்டு போவோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி 70 வருஷம் போனோம். பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்தோம். அங்க இருந்து கொண்டு இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். அந்த காலத்துல எரேமியான்னு எசேக்கியேல்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவரும் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு வந்துட்டார். கேபார் நதியண்டையில இருக்கும்போது அவரை ஆவியானவர் தூக்கி கொண்டு போய் எருசலேம்ல நடக்கிற விக்கிரக வழிபாட்டை காண்பித்தார். அவைகளை செய்தது யார்? நீங்களும் இங்கிருந்த சில வேத பிரமாணத்திற்கு எதிரானவர்களும் தான் அதை செய்தாங்க. அப்ப சொல்லியிருப்பார், நீங்கெல்லாம் சேர்ந்து அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்குள்ள ஆலயத்துல புழுக்களையும் பூச்சிகளையும் வரைந்து அந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த கூட்டம். அது சொல்ல வேண்டிய விதமா அதுக்காக வேண்டிய அவங்கள கடிந்து பேசியிருக்க மாட்டார்.
எரேமியா எங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நாங்க சிறையிருப்புல இருக்கும் பொழுதும் தேவன் எங்களோடு பேசினார். நாங்கள் திருப்பி வருவோம் என்று சொன்னார். அதே வண்ணமாக தானியேல் தீர்க்க தரிசன மூலம் வரப்போகும் ராஜ்யங்களை குறித்து சொன்னார். சோ பிரமாணத்துல என்ன சொன்னார் என்பதை போதித்திருந்திருப்பார். ஏன்னா அவங்ககிட்ட மோசையின் பிரமாணம் கையில உண்டு. ஆனால் ஆமோசும் ஓசியாவும் ஆமோஸ் ஒரு அத்திப்பழம் பிறக்குகிறவன். அவன் யூதேயாவிலிருந்து உங்க இஸ்ரவேலுக்கு அத்திப்பழம் விற்க வந்தவன், உங்களுடைய ராஜாவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொன்னான். இவங்க ஆச்சரியப்பட்டு எல்லாம் கேட்டிருப்பாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சுதான். ஏன்னா அங்க சரித்திரத்தை ரிவைஸ் பண்றதுக்கு ஆளு கிடையாது. தேவன் நிறைய போகிற இடங்கள்ல மத்தேயு 16:21 பார்த்தாங்கன்னா, இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். புரியுதுங்களா? அப்போ இத he was document, he was telling everything. Wherever he went, he declared everything in detail. 12 சீஷர்களை அழைத்து சொல்றாரு, எருசலேமுக்கு போறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டதெல்லாம் நிறைவேற போகுது. புறஜாதியாரிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர் பரியாசமும் நிந்தமும் அடைவார். அவர் துப்பப்படுவார். அவர் மேல துப்புவாங்க. அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். ஆனாலும் அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்புவார். அப்பப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, he is giving detail about himself. He is giving the detail about the history of Israel. இதுல எல்லாம் நம்மளும் இந்த மாதிரி தரவா இருக்கணும். ஒரு ஊழியம் நம்ம செய்யறோம்னா, எங்க பாஸ்டர்ட்ட சிலவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் பற்றி தெரியாது, எங்க பாஸ்டர்ட்ட கேளுங்க. பாஸ்டருக்கு எந்த அளவுக்கு ஹிஸ்டரி தெரியுமோ தெரியல. நான் நிறைய இடங்கள்ல பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கிறேன். எங்க பிள்ளைகளுடைய திருமண நாட்கள்ல நாகர்கோவில் போயிருக்கும் பொழுது ஒரு வீட்டுல என்ன கூப்பிட்டுருந்தாங்க. இப்படி ஒரு பிரதர் இருக்காரு, பைபிள் ஸ்டடி எடுப்பாருன்னு நான் அங்க போய் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் இடத்துல வந்தார். உண்மையிலே நான் அவரை பாராட்டுகிறேன். அவருக்கு அன்னைக்கு ஒரு 70-80 வயசு இருக்கும். என் 2 கையும் பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு, ஐயா, நான் கிட்டத்தட்ட 60 வருஷமா ஊழியத்துல இருக்கேன். 80னா ஒரு 20 வயசுல வந்திருப்பாரு ஊழியத்துக்கு. 60 வருஷமா நான் ஊழியத்துல இருக்கிறேன். நான் வெட்கத்தை விட்டு சொல்றேன், இன்றைக்கு தான் நான் பைபிள்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதை எதுக்கு சொல்றேன்னா, இத மாதிரிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. வேத அறிவு இல்லாம இருக்கிறாங்க. நம்மள மாதிரி இந்த மாதிரி டீட்டெயிலா எடுக்கக்கூடியவங்களும் வாய்ஸ் கிடையாது. இதே நானும் ஒரு 4-5 பாட்டை போட்டு அப்படி புகையெல்லாம் போட்டு வந்திருந்தா அது ரீச் வேறதான். நம்ம இந்த மாதிரி கடினப்பட்டு மேப்பை கொண்டு வந்து பைபிள் ஸ்டடியை போட்டு நோட்ஸ் எடுத்து டைப் பண்ணி, இதுக்கு வேல்யூவே கிடையாது. நம்மள வரக்கூடியவங்களும் வரணும். ஆனா என் பிள்ளைகள் இங்க வரக்கூடிய நீங்க எல்லாரும் வந்தவங்க தொடர்ந்து என்னுடைய சின்சாரிட்ட பாராட்டி வந்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையிலேயே நன்றி, அதை நான் பாராட்டுகிறேன். சில சூழ்நிலையில வர முடியாமல் இருக்கிறவங்களே தவிர மெசேஜும் பண்ணிடுவீங்க. பாஸ்டர் டுடே எனக்கு எங்க சர்ச்சில் ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அல்லது சிக்கா இருந்தேன் அப்படின்னு எனக்கு நிறைய பேர் அப்படி மெசேஜ் பண்ணிடுவாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன், we need to be thorough. நம்ம ஊழியம் செய்யறது இல்லை, கண்களை ஏறெடுத்து பார்க்கறது இல்லை, எஜமான அவர் அறுவடைக்கு ஆட்களை அனுப்புங்கன்னு வேண்டிக் கொள்கிறது இல்லை. நாமும் அறுவடைக்கு போனால் நாம் செய்கிற ஊழியம் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். சரி, அவர் அதுதான் இயேசுவும் போகிற இடங்கள்ல எல்லாம் he was well versed with the word of God. ஏனெனில்
மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார் என்று கொல்லப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சிஷ்யர்களுக்கு போதம் பண்ணி சொல்லியிருந்தார். சோ அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் கிளியரா சொல்லியிருக்கிறார். சோ இப்போ அந்த ஊர்ல உள்ள ஜனங்க சொல்றோம், அப்பொழுது அவருடைய உபதேச நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து 41 அவர் 2 நாள் செய்த ஊழியம் ஒரு பெரிய அறுவடையை காண முடிந்தது. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு இது பாருங்களேன், அதுல அந்த ஸ்திரியை நோக்கி ஒன் சொல்லி நிமித்தம் அல்ல, அந்த அம்மா தான் மெயில தொடங்கினது. ஆனாலும் இவாளுக்கு ஒரு இது, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவளை குறைவா மதிப்பிடணுங்கிறது இல்லை அந்த எண்ணம். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயங்களை தொட்டு விட்டார். நான் தான் அந்த கிறிஸ்து, மேசியா என்று சொல்லப்படுகிறவர் நான் தான். அதை ப்ரூவ் பண்ணி வேர்ட் ஒவ்வொரு எவிடன்ஸோட நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், இந்த வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணியிருப்பார். நிச்சயம் அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டார். அதுவரை சமாரியாவின் ரட்சகர் வேற, எருசலேமுக்கு ரட்சகர் வேற. அதான் அவருடைய சாட்சி, அவர் செய்த ஊழியத்தினுடைய பலன் அதுதான். ஒண்ணு, அவர் மெய்யாகவே கிறிஸ்து என்பதை கண்டு கொண்டார்கள். 2வது, உலக ரட்சகர், உலகத்தை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று அறிந்து கொண்டார்கள். 3வது, அவரை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார். இப்ப சமாரியாவில் இருந்து கலிலேயாவுக்கு செல்லுகிறார். 2 நாளைக்கு பின்பு அவர் அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஒருவேளை கலிலேயாவுக்கு போகும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊர்ல கனமில்லை என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார். எங்க கலிலேயாவுக்கு போறது போறது அப்படி சொல்லியிருந்தார் ஏற்கனவே. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். 2 நாளைக்கு பின்பு அவர் அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். ஆனால் ஏற்கனவே அவர் என்ன சொல்லியிருந்தார்? சொந்த ஊர்ல கனமில்லை என்று இயேசுதாமே சொல்லியிருந்தார். வேதாந்தத்தில் நிறைய இடங்கள்ல இருக்குது. தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேற எங்கும் கனவீனமடையான். இப்போ ஒரு ஊர்ல ஒரு பெரிய சிங்கர் இருக்காருன்னு வைங்க. அந்த சிங்கர் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாருன்னா பக்கத்து ஊர்ல உள்ளவங்க, அடுத்த ரொம்ப தூரத்துல உள்ளவங்க எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டு வருவாங்க. உள்ளூர்காரன் கண்டுக்கிட, இவன் தானே எங்களுக்கு தெரியுமே, உள்ளூர் மாடு விலை போகாதும்பாங்க. ஊழியர்களுக்கு வீடுகள்ல அப்புறம் அவங்கவுங்க வீடுகள்ல போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த மதிப்புகள் இருப்பதில்லை. அவங்க சொந்த ஊர்ல அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அற்புதம் செய்ய முடியலன்னு சொல்லி மத்தேயு 13:58 வாசிக்கிறோம். அதனால இவர் கலிலேயாவுக்கு போகும் பொழுது அங்க போனா அந்த பசங்க நம்மளை மதிக்க மாட்டானுன்னு அவருக்கு தெரியும். ஆனா அங்க நடந்தது வேற. அவர் கலிலேயாவில் வந்தபோது எருசலேமில் பண்டிகையில அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை, இதுதான் கலிலேய ஊழியம், இந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, அற்புதங்களையும் அடையாளையும், they welcomed him not because they believed in his identity as Messiah, but they had seen his miracles happening in Jerusalem.
அதனாலதான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். பண்டிகையில் அவர் செய்த எல்லாவற்றையும் பார்த்திருந்த கலிலேயர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் பண்டிகைக்கு போயிருந்தார்கள். எங்க? கலிலேயாவில் உள்ள ஜனங்கள் எருசலேமுக்கு போனாங்க. இப்ப அந்த மேப் இது உங்களுக்கு நல்ல புரியும். ஆனால் இந்த சமாரியா ஊர்ல போய் தான் தங்கினதையோ அங்கு ஊழியம் செய்ததையோ குறித்து இதுல எழுதப்படவே இல்லை. பின்பு இயேசு தான் தண்ணீரை திராட்சை ரசமாக்கின எங்க முதலாம் அற்புதம் நடந்து பார்த்தீங்களா? கலிலே உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன், அதாவது he is a employee in the palace. அவனுடைய குமாரன் மேதியா இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, பார்த்தீங்களா, இத சமாரியாவிலிருந்து வந்தாருன்னு இல்ல, அது போட்டா ஒருவேளை அங்க ஒரு இஷ்யூ ஆயிருக்குமோ என்னவோ, அதனாலதான் எழுதலையோ என்னவோ தெரியல. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினால அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். He is begging. பொலைட்டா கேட்டது மாத்திரம் இல்ல, வேண்டிக் கொள்ளுகிறான். ஐயா, நீங்க தயவு செய்து வாங்க. யாரு? ராயல், ரோம அதிகாரியுடைய பேலஸ்ல உள்ளவன். ரோம சக்கரத்தை வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே ராயல் ஆளுங்க தான். எங்க நான் அபுதாபில இருந்த நாட்கள்ல ராயல் பேலஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்களெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஜெல்லு ஜெல்லுன்னு இருப்பானுங்க. நல்ல வசதியான காரு, நல்ல பேலஸ் சாப்பாடெல்லாம் கொண்டு வருவாங்க. மத்தியானம் நான்லாம் ரூட்டு முடிஞ்சு வர்ற நேரத்துல ஒருத்தன் பெரிய பாக்ஸ் நிறைய கொண்டு வருவான். எல்லாம் மந்தி, பிரியாணி, அது இது. ராயல்னா அவங்க ராயல் தான். ஆனா மகன் குணம் சிக்கா இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே எந்த ஒரு தகப்பனும் இறங்காம இருப்பானா? அப்போ இயேசு அவனை நோக்கி, அவனெல்லாம் ஆக்சுவலா கலிலேயர்களை தான் சொல்றாரு. ஏன்னா பாருங்க, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் இது அடுத்தால எடுக்கிறேன், அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அந்த கலிலேயர்கள் ஏன் விசுவாசிச்சாங்கன்னா அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தார்கள். அதனாலதான் அதை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனா இதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஜெபாலய தலைவனாகிய எவீரு என்ன பேர் உள்ளவர், அவன் இயேசுவிடத்துல வந்தான். இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய குமாரன், ஒரே குமாரத்தை யாரு? ஜெபாலய தலைவன். அவன் இயேசுவின் பாதத்துல விழுகிறது பாருங்க. 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால், அங்க ஒரே மகன், ஒரே குமாரத்தி. இங்க நான் பெரிய ஜெபாலய தலைவன் அப்படிங்கிற ஒரு எல்லாம் ஈகோ எல்லாம் போச்சு. அவன் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். திரளான ஜனங்க போறாங்க. ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறது, இதெல்லாம் நடக்குது நடையில.
அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபால தலைவனுடைய வீட்டில இருந்து ஒருவன் வந்து, உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இவன் இஸ் பெக்கிங் ஹிம் டு கம் அண்ட் ஹீல் ஹிம். இதை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அங்க போனா ஜனங்க அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு அழாதேயுங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள். ஆனா அவள் மரித்து போனாள் என்று ஜனங்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைக்கிறாங்க. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். இன்னொரு இடத்துல தலித்தா ஹூமி, சிறுபண்ணே எழுந்திரு. அவள் திரும்ப உயிர்த்து வந்தது. அவள் உயிர் திரும்ப உயிர்த்து வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அப்படியானால் இந்த கலிலேயர்ல ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, அற்புதம்னா வருவாங்க. கலிலேயர்ல உள்ளூர்ல அவருக்கு பேர் இல்லை. அப்போ இயேசு அவரை நோக்கி அடையாளங்களுக்கு விசுவாசிக்க மாட்டார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை, இது அந்த முதல்ல பார்த்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி. என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். இசி இன்னொரு இடத்துல இவங்க அற்புதங்களை பார்த்ததுனாலதான் விசுவாசித்தாங்க. ஆனா பார்க்காம விசுவாசிக்கிறவங்க பாருங்க, தோமாவை எடுத்துக்காங்களேன். தோமாவை குறித்து வரும் பொழுது கொஞ்சம் இயேசு தோமாவை, நீ என்னை கண்டதுனால விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லை. இதுலதான் நாம உட்படுவோம். இயேசு அவனை நோக்கி, போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பிப்பான். அவன் போயில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிராக எதிர்கொண்டு வந்து, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். ஏன்னா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் இவர் இருக்கிற இடத்துல இருந்து. அப்ப அவன் கேட்கிறான், எப்பொழுது, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தார். நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு, 7ஆம் மணி நேரம்னு அப்ப யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அவன் இங்க இருந்து இயேசு இங்க வந்து சொல்ல வர்றான், வேண்டாம், அல்ல அங்கிருந்து இங்க சொல்ல வர்றான், பிழைத்திருக்கிறான்னு சொல்ல. அப்பதான் கேக்குறான், எப்ப பிழைச்சான்? நீ சொன்ன அதே நேரத்துல அங்க நடந்துச்சு. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார். இசி ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார்? அவர் சிக்குன்னதுமே என்ன சொன்னாரு? இல்ல, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். அவர் சொல்லிட்டா, நீ பிழைத்திருக்கிறான் போ. அது நிமித்தம் என்ன, அங்க ஒரு ஊழியம் பாருங்க. அப்ப என்ன நடக்குது? அந்த எவரு வீட்டுல, 100 வீட்டுல ஒரு பெரிய ரட்சிப்பு வந்து, பவுல் இதை மாதிரிதான் ஊழியம் செய்தார். பவுல் ஊழியம் செய்யும் பொழுது சிறைச்சாலையில ரட்சிப்பு வந்தது, லீதியா வீட்டுல ரட்சிப்பு வந்தது, பட்டணங்கள்ல ரட்சிப்பு வந்தது, மந்திரவாதியை ரட்சிக்கப்பட்டான். இப்படி அநேக இடங்கள்ல அற்புதங்கள் நடக்கிறது. நாம அடுத்தது 5வது அதிகாரத்திற்குள்ளாக செல்லுவோம். யோவான் 5ஆம் அதிகாரம். இது பெதஸ்தா குளம், ஆட்டு வாசல். இதான் இந்த படம். 5 மண்டபங்கள் உண்டு.
நான் அதை இதை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். இங்க வந்து குருடர், சப்பானி, சூம்பன கையுடையவர்கள் எல்லாம் இங்க இருக்காங்க வலது பக்கம். இன்னொரு பக்கம் தண்ணீர் கலக்கப்படாதா அப்படின்னு சொல்லி பெதஸ்தா குளத்தருகே ஒரு கூட்டம் ஜனங்கள் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதைதான் 5வது அதிகாரத்துல நாம் பார்க்க போகிறோம். இவைகளை பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். திருப்பி பாருங்க, இவர் கலிலேயால இருந்து யூதர்களுடைய பண்டிகைகளுக்கு எருசலேமுக்கு போனார். ஏன் போனார்? வருடத்தில் 3 முறை ஆண் மக்கள் எல்லாம் பண்டிகைக்கு செல்ல வேண்டும். மோஸ்ட்லி இயேசு கிட்டத்தட்ட 3 முறை 4 முறை சென்றிருக்கலாம். முக்கியமாக இவர் செல்லுவது பஸ்கா பண்டிகைக்கு தான் முக்கியமான பண்டிகை. அதுக்கு இன்னொரு பெயர் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. வசனம் 2:23, 6:4, 11:55 எல்லாம் இருக்கு அவர் போனதை குறித்து. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம், அதான் அந்த படத்துல போட்டிருக்கேன், ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. பெதஸ்தா மீன்ஸ் ஹவுஸ் ஆஃப் மர்சி, கிருபையின் இல்லம். நான் ஏற்கனவே இந்த 5 பண்டிகைகளை குறித்து 3 பண்டிகைகளை குறித்து எடுத்திருக்கிறேன். 1ஆம் மாதம், 3ஆம் மாதம், 7ஆம் மாதம். ஐ வாண்ட் ரிமைண்ட் யூ, இந்த பஸ்கா பண்டிகைக்கு தான், அதான் புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்னு சொல்லுவாங்க. 3ஆம் மாதம் பெந்தேகோஸ்தே பண்டிகை, 7ஆம் மாதம் கூடார பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. இதுல 1ஆம் பண்டிகையில தான் அவர் போயிருக்கணும். இல்ல, இந்த சாரி ஒரு நிமிஷம், 1ஆம் பண்டிகையில தான் போயிருக்கணும். 2:23, 6:4 பார்க்கலாம். 2:23. பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது பஸ்கா பண்டிகையில. அது மாதிரி 6ஆம் அதிகாரத்திலும் இருக்குது. 6ல ஆறு கொஞ்சம் இருக்கு. ஆறுல கொஞ்சம் இருங்க. ஓஹோ, நீங்க பிறகு பாத்துக்காங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு. 11ஆவது அதிகாரம் 55வது வசனத்திலே இருக்குது. இப்போ அந்த குளத்தின் அருகே 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின கையுடையவர்கள் எல்லாம் இருப்பாங்க. இதான் இந்த 3 பண்டிகைகளை நான் உங்களுக்கு திருப்பி ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். பஸ்கா பண்டிகையில தான் முக்கியமா எல்லாரும் வருகிறது. மத்திய தரைக்கடலை சுற்றி உள்ள நாடுகளில் உள்ள ஜனங்கள் எல்லாம் இந்த பண்டிகைகளுக்கு மாசந்தோறும் வருடத்திற்கு 3 முறை வந்து விடுவாங்க. இங்கதான் ஆலய சுத்திகரிப்பு நடந்தது. சோ இந்த இவர் பஸ்கா பண்டிகை சமயத்துல அங்க அற்புதம் நடந்தது. ஏன்னா அவர் செல்லுகிற சமயங்கள்ல அற்புதம் நடக்குன்னா இந்த மத்திய தரைக்கடலை சுற்றி உள்ள ஜனங்களுக்கு மத்தியில ஒரு பிரபலமாக ஆரம்பிக்கிறார்.
அங்க என்ன போட்டிருக்குது? 5 மண்டபங்கள் உண்டு. இந்த மண்டபங்கள் தான் 5 மண்டபங்கள். அப்ப குருடர், சப்பானிகள், சூம்பனக உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேக படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இந்த இந்த குளத்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று அது சரித்திரம் சொல்லுகிறது. என்னன்னா, இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா தண்ணீரை ரசமாக மாற்றினார். இது the salvation is through the word of God என்று சொல்லுவாங்க. அந்த குமாரனுடைய மகனை சோகப்படுத்தினார். salvation is by faith. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. பெதஸ்தாவில the salvation is by grace. ஏன்னா இந்த மனுஷன் 38 வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன். இவ்வளவு பேர் படுத்திருக்கிறதுல யார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கானோ ஓடி சாடிடுவானா இருக்கும். ஏனெனில் இந்த இதை படத்தை பார்த்துக்க. ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தை இறங்கி தண்ணீரை கலக்குவார். சிலவங்க சொல்றாங்க அந்த தண்ணீர் கலங்கும் போது அதில் உள்ள கெமிக்கல் வந்து சரீரத்துல பட்டு சுகம் கிடைக்கும் என்று. இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள்ல சில நீரூற்று இருக்குது, ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங். அதுல போயிட்டு வந்தா அவங்களுக்கு அந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் ஹீல் ஆகும் என்ற ஒரு இது உண்டு. சில ஊர்கள்ல தொழிய சரீரத்துல தேய்ச்சி தண்ணீர்ல மூழ்குவாங்க. இங்கே தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுத்தமாவான். We don't know, but it happened. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான். ஆனா அந்த தூதன் வந்து கலங்கும் பொழுது தண்ணில இறங்கினாதான் சுகம். ஒருவேளை கலக்குகிற தூதன் வந்து அவர்களை தொட்டு சுகப்படுத்துவானா என்னவோ தெரியாது. அவன்கிட்ட போய் ஆண்டவர் கேட்கிறார், படுத்திருந்தவனை நோக்கி. அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் கண்டு அறிந்து 38 வருஷம் தெரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவர் கேட்ட கேள்வி வந்து அவரை பற்றி தெரியாது அவனுக்கு. அவர் சொஸ்தம் அளிக்கிறவர், அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கணும்னு அவனுக்கு தெரிந்திருந்தால் ஆமையா ஆமையான் இருப்பான். இவர் அப்பப்ப கலிலேயில இருந்து வந்துட்டு போறாரு. அதனால இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இவர் இந்த மாதிரி டைப் பண்ண அற்புதம் செய்கிற ஒரு தேவன் அவங்கது அவனுக்கு தெரியாது. அதனால அவர்கிட்ட சொல்றான் வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவர். அவன் he is purely believing on the pool and the stirred water. அவன் தப்பு இல்லை, ஏன்னா வருஷந்தோறும் இதான நடந்துகிட்டு இருக்குது. நான் போகிறதற்குள்ள வேறொருவன் முந்தி எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். எவனாவது விட்டு கொடுக்க ரொம்ப ரேர் தான். அவன் அவன் ஒரு அறியாமையில அவன் பதில சொன்னான். ஆனா அவன் சொல்றது கரெக்ட். இதுக்கு முன்னாடி யாராவது கேட்டாங்கன்னா பரவாயில்ல, யாராவது வந்து அற்புதம் நடந்திருந்தா பரவாயில்ல. அப்ப அவன் நினைப்பானா அந்த குளத்துல மாத்திரம்தான் சுகம் இருக்குது. சில சமயங்கள்ல நாம அவிசுவாசத்துல இப்படி இருந்து விடுவோம்.
அதுலயும் சுகம் அந்த இடத்துக்கு போங்க. சிலவங்கள்லாம் சொல்லக்கூடிய கதைகள்லாம் பெரியதா இருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்ம தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். அங்க ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சில் போய் காணிக்க போட்டீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சொல்லுவாரு, அவரு பையன் சிக்கு ஊர்ல ஸ்ரீலங்கால. அங்குள்ள பாஸ்டரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், ஐயா என் பையன் சுகம் இல்லாம இருக்கான், ஜெபம் பண்ணிக்கங்க. நான் ஜெபம் பண்றேன், ஒரு கவனன்ட் காணிக்க வைங்க, அது சரியாயிரும். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. கவனன்ட் காணிக்கையெல்லாம் எதிர்பார்த்து நடக்கிறவர். உடனே ஏசு சொல்லிட்டாரு, ஏசு அவனை நோக்கி எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இவன் நினைச்சிருப்பான் ஒருவேளை திரும்பியும் தூதன் வருவான், இவருக்கு புட்டிச்சு கொண்டு நம்மளை உள்ள கூட்டுருவாரோ அப்படின்னு. அதான் இல்லாத வேலை இருக்கிறவா இழைக்கிறது. அவன் நினைச்சா இன்னைக்கு முடியும், உங்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், இத்தனை வருஷமா 38 வருஷமா இருக்கிறேன், இனியே அது நடக்க போகுது. தேவன் ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி. இவன் ஓடுறது இந்த உள்ள இருக்கிற எல்லா கூட்டுக்கு எல்லாரும் இடிச்சு புடிச்சு. அதுலயும் யோசிச்சு பாருங்க, 38 வருஷமா இப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, 38 வருஷமா இவன் இடிச்சு பிடிச்சு போகும்போது ஒருத்தனுக்கு மேல புண்ணு இருக்கும், இன்னொருக்கு காலு நடக்க முடியாம இருக்கும், இன்னொருத்தன் கண்ணு தெரியாம இருப்பான். அவனை இடிச்சு பிடிச்சு அங்க போறதுக்குள்ள வேற ஒருத்தன் சோமாயி. அன்னைக்கு நீங்க சீன்களை பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. முந்தி போனவன் ஜெபம் பெற்றுவான், உடனே சொல்லுவான், முடிஞ்சுடு, இன்னைக்குள்ள கோட்டம் முடிஞ்சது. அது டெய்லி வந்து கலக்குனா பரவாயில்ல, எப்போ வந்து கலக்குறான்னு தெரியாது. சில சமயங்களில் தான் போட்டிருக்குது, சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில இறங்கி. சில சமயங்கள்ல தான் அது நடக்கும். அந்த சில சமயம் கிடைப்பதே அற்புதம். இப்போ உங்க இப்போ ஒரு அந்த கூட்டத்துல 2-3 பேர் தூக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்போ வந்து தூதன் கலக்கிட்டாங்கன்னா என்ன எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு இல்லையா? அதுலயும் என்ட்ரன்ஸ்ல படுத்திருக்காங்க, வந்த உடனே டப்புன்னு உள்ளுக்கு விழுந்துடணும் அப்படின்னு. அவன் தூத வர நேரத்துல தூங்கிட்டாங்கன்னா வம்பு. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உடனடியாக உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அது நான் என்னைக்கு ஓய்வு நாள்ல நடக்குது அற்புதம். எங்க நடக்குது? எருசலேம்ல. இப்ப என்ன ஆகுன்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவங்கெல்லாம் அப்படியே பாயில் ஆயிட்டு வராங்க. இயேசுவின் மேல உள்ள கோபம் கூடிக்கொண்டே வருது. அதான் அவருக்கு எருசலேம் மட்டும் உடனே திருப்பி போனது. அதனாலதான் யூதர்கள் குணமாட்டவர்கிட்ட கேட்கிறான், இது ஓய்வு நாளா இருக்கிறது, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் இல்லையே, நீ ஓய்வு நாள்ல என்ன செய்யற? ஓய்வு நாள்ல அவங்க இன்னைக்கும் சாபத் டேல ஓய்வு நாள்ல வீட்டுல ஒரு சிக்கனை எடுத்து வெளியே போடக்கூடாது சமைக்கிறதுக்கு. முந்த நாள்ல எடுத்து போட்டுருவாங்க, சமைச்சு வச்சு ரெடி ஆக்கிடுவாங்க. ஓய்வு நாள்ல லிப்ட பிரஸ் பண்ணக்கூடாது, தெரியுமா? சின்ன கேண்டில் கொளுத்துறது கூட கூடாது. இப்படி எல்லாம் நிறைய இதுகள்லாம் இருக்குது ஓய்வு நாள். இவன் சுகமாயிட்டான், முடவன் நடக்கிறானு அப்படிங்கிற சந்தோஷத்தை விட்டுக்கிட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது ஒரு நியாயம் இல்லை. அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். உன்ட்ட யார் சொன்னா அப்படி? அவங்க கேக்குறாங்க, உன்னோடு சொன்ன மனுஷன் யாருன்னு.
சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதுக்கு பின்னால இயேசு தேவாலயத்தில் அவனை கண்டு, நீ சொஸ்தமானாய், அதுகே கேடானது என்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாது. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இது முதல் பாருங்களா, இயேசு இவைகளை ஓய்வு நாளிலே செய்தபடினால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இப்ப இருந்தே அங்கிருந்தே தொடங்கியாச்சு. ஒண்ணு, அதிக கேடானது வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. நமக்கு அதுதான் கொடுக்கப்படுது. நம்ம அவருடைய ரட்சிப்பை ரசித்து ருசித்து மீண்டும் பாவ வாழ்க்கைக்குள்ளாக செல்வோமானால், அதான் சொல்லுகிறார், அதிக கேடானது ஒன்று வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. நாமும் இயேசுவை போல அவர் சமாரியாவில் எப்படி ஊழியம் செய்தாரோ அப்படியே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கிறோம். எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இந்த நாள்ல நீங்க சமாரியாவில் 2 நாள் இருந்து ஒரு புறஜாதிகள் பட்டணத்துல உட்கார்ந்து எவ்வளவு தெளிவா எடுத்தீங்க. இதே போலதான் நாங்களும் கற்றுக் கொடுப்பதற்கு எங்களை அழைத்திருக்கிறேன். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களிலும் நல்ல தரம் ஆண்டவரே, இவர்களும் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சமாரியா என்ற ஒரு இடத்தை இயேசுக்கு ஆயத்தப்படுத்துறது போல இவர்களுக்கும் இடங்களை ஆயத்தப்படுத்தி கொடுங்க. இவர்களும் உடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல இவர்களை ஆயத்தப்படுத்துங்க. இவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை இருக்கட்டும். இவர்கள் மூலம் அற்புதங்கள் நடப்பதா, வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்களாக. ஆவியானவர் திரும்பவும் நாங்கள் கேடுண்டாகாதபடி பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பது ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you all for coming.